ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா ஃப்ளைட் வியூ தெரியுதுன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, அடுத்த ஹில்ஸ் ஏறிட்டு இருக்கோம். நம்ம மூணார் இப்போ கீழே இறங்கிட்டு என்னடா அது நாயா ஒரு பெரிய அனிமல் மாதிரி இருக்குது பாருங்கள். மூணாறு கீழே இறங்கிட்டு திண்டுக்கல் வழியாக வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்லலாம் சிறுமலை போயிடலாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு. அப்படி சிறுமலை ஒன்று இருக்கிறதே எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ சிறுமலை நோக்கி நாங்கள் ஏறிட்டு இருக்கோம். ரொம்ப இருட்டாக இருக்கிறனால பிளாக் பண்ண முடியல. நாளைக்கு காலைல ஏஞ்சோன்னே ஒரு தெளிவான வியூவை காட்டுறோம். ஃபாலோ பண்ணி வரேன். லோக்கல் காரணம் லோக்கல் உள்ள இந்த லோடு வண்டியா ஓகே. நம்ம சிறுமலை ஏறிட்டு இருக்கோம். சிறுமலையில் வந்து மொத்தம் வந்து ஹேர்பின் எத்தனை பெண்ட் இருக்கு? 18 பெண்ட் இருக்கு. ஹேர்பின் பெண்டு கிட்டத்தட்ட வந்து 25 கிலோமீட்டர்ஸா? ஆமாம், 25 கிலோமீட்டர்ஸ் இருக்கு ஹேர்பின். இந்த சிறுமலையில் வந்து என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு? சிறுமலை பழம் அப்படின்றது ஸ்பெஷலு. ஓகே. இங்கே வாழைப்பழம், பலாப்பழம், அந்த மாதிரி நிறையா பழங்கள்லாம் வந்து ஸ்பெஷலு. அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். திண்டுக்கல் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் அதனால் திண்டுக்கல் பழம் கிடையாது, அது வந்து சிறுமலை பழம் அப்படிம்பாங்க. வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா அழுகி போன பழம் மாதிரி தெரியும், பட் ஆனால் டேஸ்ட் வந்து தேன் மாதிரி இருக்கும். அதுமாதிரி இங்கே தேன் கிடைக்கும். ஒரு கிழங்கு ஒன்று, அந்த கிழங்கு அது நல்லா இருக்கும். ஓகே. அப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு சிவன் கோவில் இருக்குது, அம்மன் கோவில் இருக்குது. அம்மன் கோவில், சிவன் கோவில் ரெண்டுமே ஃபேமஸு. அம்மன் கோவில் கீழே இருக்கும், அதுவுமே ஆஃப் ரோடு மாரி தான் இருக்கும் நம்ம போகிற இடம். ஓகே. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெக்கிங் மாரி போகணும் அப்படின்னா அங்கே ஒரு சிவன் இருப்பாப்புல. எத்தனை கிலோமீட்டர் ட்ரெக்கிங் போகணும்? அது வந்து கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் மாதிரி தான் வரும். ஆனால் அது ஏறுறது கொஞ்சம் ரிஸ்க்கு. கால் சரியில்லாதவங்களாம் அதை ஏறுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே. பட் ஆனால் போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். கீழே வந்து அம்மன் இருக்கும். அந்த அம்மன் வந்து அங்கே போனோம் அப்படின்னா யார் எப்போ போனாலும் அங்கே சாப்பாடு. ஹேர்பின் பெண்டு அடுத்த பெண்டு ஏறுது பாருங்க. எத்தனாவது ஹேர்பின் நம்ம ஏறிட்டு இருக்கோம் இப்போ? 18ல போட பார்க்கல, 10 இதை கிராஸ் பண்ணியிருப்போம் நம்ம. ஓகே. ஹேர்பின் இன்னொரு 8 இருக்கும். ஓகே. இன்னொன்று அந்த அம்மன் கோயில் இருக்கும். அந்த அம்மன் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா அங்கே யார் எப்போ வந்தாலும் அவங்கள பசி ஆற்றி தான் அனுப்புவாங்க. அதாவது யார் வேணாலும் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். ஓகே. அங்கே போனோடனே சாமி கும்பிட்டோம் அப்படின்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக போய் சாப்பிட சொல்லுவாங்க. அப்புறப்போ ஒரு தட்டு கொடுப்பாங்க. அது 365 நாளும் வந்து அன்னதானம் போடுவாங்களா? போடுவாங்க. பரவாயில்லையா? 3 வேளையுமே. அடுத்த பெண்டு நம்ம எப்போ போனாலும் சாப்பிட்டுட்டு வரலாங்க. ஓகே. ஓகே. அதனால கோயில் நல்லா இருக்கும். காலையில் அங்கே போய் பார்க்கலாம் நம்ம. இப்போ நாங்கள் மேலே ஏறி 13வது பெண்டை கிராஸ் பண்ணி நம்ம போயிட்டு இருக்கோம். இன்னொரு 5 பெண்டு தான் இருக்கு. ஆமாம், இன்னொரு 5 தான் இருக்கு. எத்தனாவது ஹேர்பின்? 11. ஓகே. ஒளி எழுப்பம் அப்படி போட்டுருக்காங்க. வருது. இது வந்து இது யூ மாதிரி மரணமான ஹேர் பிண்டா இருக்குது. 14 கிலோமீட்டர் 12 ஹேர்பின். 12வது ஹேர்பின் மரணமான ஹேர் பின். அவருக்கு ஏறுது பாருங்க. அவருக்கு 12வது ஹேர் பின். 12 முடிஞ்சிருச்சு. இன்னொரு 6 ஹேர்பின் பிண்டு தான். சரி சொல்லுங்க, இந்த சிறுமலையில் வந்து ஏன் இந்த சிறுமலை வந்து தமிழ்நாடு மக்களுக்கு யாரும் தெரிய மாட்டேங்குது? எனக்கே இந்த இப்படி ஒரு மலை இருக்குன்னு தெரியாது இது வரைக்கும். உங்களுக்கு நீங்கள் திண்டுக்கல் 2 வருஷம் ஒர்க் பண்ணதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எங்களுக்கு சுத்தமாக தெரியல. ஏன் இது ஒன்றும் வந்து எல்லாரையும் ரீச் ஆகலைன்னா சிறுமலை இது வந்து எப்படி இந்த மலை உருவாச்சு அதை பற்றி சொல்லுங்க. ஒரு வரலாறு இருக்குது. ஆஞ்சநேயர் வந்து அவரோட கையில் வந்து ஒரு மலை அப்படிம்பாங்க. ஓகே. அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்குது இங்கே. ப்ளஸ் வந்து இங்கே நிறையா விலங்குகள்லாம் இருக்குது. பட் நம்ம கண்ணுக்கு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா காட்டெருமை மட்டும்தான் இருக்கும். ஓகே. அது யாரும் டிஸ்டர்ப் பண்ணாது. ப்ளஸ் வந்து இது வந்து சின்ன அந்த ஏழைகளின் கொடைக்கானல் அப்படி சொல்லுவாங்க. பணம் இருக்கிறவங்க அங்கே போகலாம், பணம் இல்லாதவங்க இங்கே வரலாம். ஓகே. கிளைமேட்டு ஆஸ் யூஷுவல் கொடைக்கானல் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் சேம் இங்கே இருக்கும். இன்னொன்று என்னென்னா இதே மாதிரி தான் வந்து ஏற்காடு இருக்கும். ஏற்காடு எல்லாருக்கும் தெரியுது, சிறுமலை தெரிய மாட்டேங்குது. இது வந்து நம்மளோட கவர்மெண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல இந்த இதுக்கு. இப்போதான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. ரோட்லாம் நல்லா இருக்கு. மேலே போனால் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்ன சொன்ன இந்த மலை வந்து எப்படி சொல்லி உன்னோட சொன்னில மலை அப்படி சொல்லு. மலை இந்த மலை எப்படி இருக்கு சொல்லு. ஒன்றா கேட்குறேன். சத்தமாக பேசாம தான் காலைல கேட்குறேன்.
ராமாயணத்துல அதாவது இது வந்து இன்னும் கமர்ஷியல் ஆகாம இருக்கிறதுனால தான் இந்த காடு வந்து இயற்கையான காடா இருக்கு. ஓகே. கமர்ஷியல் ஆயிருக்கு செயற்கையான காடா இருந்திருக்கும். ஏதாவது தைல மரம், பைன் ட்ரீ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுருந்துருப்பாங்க. இயற்கையான காட்டை அழிச்சிட்டு இப்போ அது கமர்ஷியல் ஆகாம இருக்கிறது தான் வந்து காடு இயற்கையான காடா இருக்கு. உங்களுக்கு இந்த அனுபவம் எப்படி இருக்கு? இது நீங்க வந்திருக்கீங்களா? இல்ல, இதுக்கு முன்னாடி வந்ததில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. பெண்டுமே ஹேர்பின் பெண்டுமே வந்து நல்லா ஏறுது. ஓகே. நீங்க வந்து வாரம் வருவீங்கன்னு சொன்னீங்க. இன்னும் நிறைய ஸ்பெஷல் நீங்க சொல்லலாம். இதை பத்தி இன்னும் இல்லை, இது வந்து சார் சொன்னாங்க செயற்கையாக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கமர்ஷியலாக மாறிட்டு இருக்கு. மேலே நம்ம இப்போ வந்து ரூமில் ஸ்டே பண்ணிட்டு மேலே போனோம்னா ஃபைன் ஃபாரஸ்ட் இருக்கு. நிறைய பயிர்லாம், அந்த பயிர் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம மேலே போனால் பார்க்கலாம். இன்டீரியராக தான் இருக்கும். வெளில இந்த நம்ம ஹேர்பின் பெண்டுக்கு அந்தாண்ட தான் அந்த கிராமமே ஸ்டார்ட் ஆகும். சிறுமலை கிராமம் அப்படிங்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிடும். அதுலேருந்து வீடு, கடை எல்லாமே இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் தான் அவங்களோட எஸ்டேட் எல்லாமே மேலே இருக்கும். ஓகே. ஸோ நிறைய பேர் மேலே எஸ்டேட் வச்சுருக்காங்க. அதில் விளையிற பழத்தை தான் திண்டுக்கல்ல வந்து விற்றுட்டு போவாங்க. ஓகே. திண்டுக்கல் பழம் அப்படின்னாலே அது நல்ல ஃபேமஸ்ஸு. ஓகே. இப்போ நம்ம 16வது ஹேர்பின் போயிட்டு இருக்குமா? தேயிலைலாம் இங்கே கிடையாது ஐயா. இப்போ 16வது ஹேர்பின் நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ என்னன்னா வந்து இப்போ கமர்ஷியல் ஆயிடுச்சுல உள்ள வந்து எத்தனை ரூம்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு? ரூம்ஸ் நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 ஹோட்டலுக்கு மேலே ரெஸ்டாரண்ட் இருக்கு மேலே. எத்தனை ரூம்ஸ் இருக்கும் மேலே? எத்தனை ரூம்ஸ்? ஒரு 30 ரூம்ஸ், 30 ரெஸ்டாரண்ட் மேலே இருக்கு. ஓகே. எல்லாமே அப்படின்னா பட்ஜெட் கம்மி தாங்க. ஓகே. 17வது ஹேர்பின்டா? இது வெளியே பார்க்க டேவாக இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். என்னைக்கு போனாலும் மேக்ஸிமம் பட்ஜெட்டு 3000 தாண்டாது. என்ன ஒரு இதுனா சாப்பாடு அங்கே கிடைக்காது. நம்ம தான் அரேஞ்ச் பண்ணி அவங்களே சமைச்சு கொடுப்பாங்க. கொஞ்சம் ரேட் அதிகம். நம்ம வெளிலேருந்தும் அங்கே வாங்க முடியாது. அந்தளவுக்கு ஹோட்டல்ஸ் எதுவும் கிடையாது உள்ள. அது மட்டும்தான் ஒன்று. மற்றபடி அங்கே சமைக்கிறதுக்குலாம் ஆள் இருப்பாங்க. ஓகே. அமௌண்ட்டு கொடுத்தா ஒரு ½ அவங்களே சிக்கன், மட்டன் எல்லாமே கிடைக்காத நம்ம வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களே சமைச்சு கொடுத்துருவாங்க. சமைக்கிறவங்களுக்கு அமௌண்ட் மட்டும் கொடுத்தா போதும். அது வீட்டில் சமைக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். நம்மள மாரி போகிறோம் அப்படின்னா அந்த அவங்கள சமைக்க சொல்லி சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ஓகே. அந்த ஹோட்டலில் வாங்கினோம் அப்படின்னா ரேட்டு கூட இருக்கும். பட் அங்கேயுமே கிடைக்கணும். சரி. ஓகே. இது வந்து போயிட்டுருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிறுமலை வரப்போகுது. கடைசி ஹேர்பின்னு வரப்போகுது. ரூமுக்கு அப்புறமும் நமக்கு இருக்குது ஒரு டவுன் இருக்குது. ஓகே. ஆப்போசிட்டில் ஒரு கார் ஒன்று வருது. காரு இந்த டவுனும் நல்லாயிருக்கும். டவுன் ஏறி இறங்கி ஒரு ஆஃப் ரோடு மாதிரி போகும். அதை நம்ம காலையில் நம்ம விசிட் பண்ணுறப்போ பார்க்கலாம். இங்கே இப்போ வெளியிலேருந்து யாரும் வந்து இங்கே குடியேறல. இல்லை, இருக்கிறது எல்லாமே ட்ரைபல் பீப்புள். ஆமாம் சார். தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நான் நிறையா சொல்லியிருக்கேன். தமிழ்நாடு உள்ள ஹில்ஸ் பிளேஸை வந்து எந்த பராமரிப்பும் இல்லாமல் அப்படியே போட்டு வச்சிடுறாங்க. கொஞ்சம் பராமரிப்பு பண்ணால் தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே வந்து போவாங்க. ஏன்னா இப்படி ஒரு ஏரியா இருக்கிறது எங்களுக்கே தெரியல. நேற்று மூணாறு போனோம். மூணாறு என்ன கிளைமேட் கண்டிஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. நல்ல கூலிங்காக இருக்குது. நாங்கள் வந்து இப்போ எந்த மாதம் போவோம்? ஆக்சுவலி ஏப்ரல் மந்தில் இப்போ வந்திருக்கோம். ஏப்ரல் மந்தில் எவ்வளோ வெயில் அடிக்கும் உங்களுக்கு தெரியும். செம்ம கூலிங்காக இருக்குது. ஏற நல்ல கூலிங் வந்துட்டுருக்கு. நல்லாவே இருக்குது. எங்களோட வேண்டுதல், அதாவது கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்த நல்லா டெவலப் பண்ணி மக்கள்கள் வந்து பார்த்து போகிற அளவுக்கு டெவலப் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். மூணாறு எல்லாமே பார்த்தீங்கன்னா கமர்ஷியல், சார் சொன்ன மாதிரி கமர்ஷியல் தான் வந்து போட்டதுனால தான் அது டெவலப் ஆகும். மற்றபடி அதுக்கு சேம் ஈக்குவல் தான் இந்த சிறுமலையும். ஸோ இங்கே வந்து நிறையா பார்க்கு, ஒரு லேக் அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தீம் பார்க் மாதிரி அந்த மாதிரி எதுவும் கிடையாது இங்கே. தீம் பார்க்கு, பொட்டானிக்கல் கார்டனு, ஃப்ளவர்ஸ் கார்டனு, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பட் ஆனால் எல்லாமே வைக்கிறதுக்கான ஆப்ஷன் எல்லாமே இங்கே இருக்குது, பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் எதுவும் பராமரிப்பு இல்லாமல் அப்படியே கிடக்குது. இங்கே உள்ள ட்ரைபல் பீப்புள் மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே கைஸ், 18வது ஹேர்பின் வரப்போகுது. லாஸ்ட் ஹேர்பின் 18 ஃபைனல். இங்கே இடம் வாங்கி போடலாம்ப்பா. இடம்லாம் நான் போய் வாங்கியிருக்காங்க சார். இல்லை, போர்டை பார்த்தீங்களா? இல்லை, ஸ்கொயர் ஃபீட் 500 ரூபாயா?
நிறைய நம்ம திண்டுக்கல் ஐ பெரியசாமி தெரியுமா உங்களுக்கு? ஆமா. அவர் ஏரியா தான். இந்த தொகுதிக்கெல்லாம் அவர் தான் அமைச்சர். ஓகே ஓகே. ஃபியூச்சர்ல எப்படி இருந்தாலும் டெவலப் ஆகும் அப்படின்ட்டு. ஆமா. டேட்டா சிறுமலை ஸ்டார்ட். ஏத்த வந்துருச்சு. ரூம் என்ன இருக்கிறத பார்க்குமா இல்லை அவனை சரி? அது எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? தங்கியிருக்கியா? அங்கே தங்கியிருக்கேன், நல்லா இருக்கும். ஏத்த ஏறிடுச்சா? ஏறினோடனே 2 ஹோட்டல் இருக்குங்க, விசாரிப்போம். விசாரிச்சுட்டு போகலாம். நம்மளுக்கு எங்கே கன்வீனியன்ட்டாக எங்கே நல்லா இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. டைம் ஆனதுனால ரேட் அதிகமாக சொல்லுவாங்கண்ணா. ரேட்டு அது ஒன்று இருக்குது, பேசிப்போம். இல்லையா 2000 சொல்லிட்டான், அது குறைக்க மாட்டாது. இல்லை வேறு இடத்துல அதாவது சரி இந்த ஏறினோடனே ஸ்டார்ட் ஆகிடும். ஏற்றன்றீங்க நேரம் தான் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த ஆனால் கூலிங் இருக்குப்பா இல்லை? ரூம் பாரு, ரூம் நேற்று பேர் தான் இருக்கும். நல்லா இருக்குப்பா இங்கே ரிசார்ட்டு சூப்பராக இருக்குது. ரிசார்ட் நல்லா இருக்குது. இதெல்லாம் ரேட்டு கூட இருக்கும். நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போங்க, நான் ரைட்டில். மொக்க ரிசார்ட்டாக பிடிச்சிடாதீங்க, நல்லா ரிசார்ட்டாக டீசெண்டாக. இங்கெல்லாம் சூப்பராக இருக்கும் அந்த இது கேம்ப் ஃபயர். கேம்ப் ஃபயர் நம்மளுக்கு கொடுப்பாங்களா? இங்கே ஸ்டேஷன் மேலே ஸ்டேஷன் கிடையாதுல்ல? கிடையாது, கீழே தான் வரணும். ஆமாம். குதிரை போது பாருங்க மக்களே. குதிரையா கோவேறு கழுது அது. ஐயா அந்த இடத்துல ஒரு ரைட்டில் ஒரு ஹோட்டல் இருக்கும் ஐயா. குதிரை பிக் பாஸ் என்ற ரிசார்ட். ஆமா. இங்கே ரைட் சைடில் ஹோட்டல் இருக்கு. மம்மி டேடியா? இல்லை இது இல்லை, கொஞ்சம் தூரம் முன்னாடி இருக்காதுவா? இதில் ரைட்டில் இருக்கு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன அதையும் கொண்டு லேட்டாக ஒர்க் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். காரை பார்க் பண்ணிவிட்டு இதுதான் அந்த ஹோட்டல். வீட்டில் ஒன்றும் தெரியாது, நாளைக்கு காலையில் பார்ப்போம். ஸ்டாப்.